ஃபாலி பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அது இன்னும் என்ன நெறைய கேட்கணும்னு தூண்டுது. இந்த மாரி வேற எந்தெந்த டெக்னிக்ஸ்லாம் இருக்கு ஃபாலிக்கு சார்? ஃபாலி வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒரு ஒரு கடல். இது வந்து ம். அந்த கிரியேட்டிவிட்டிக்கு அளவே கிடையாது அப்படின்னு ம். சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த சண்டைய பத்தி பேசுனீங்க இல்லையா? முன்னாடி காலத்துல வந்து இந்த கத்தி சண்டை இருக்கும். கத்தி ம். சண்டையில வந்து ஒரு 2 மெட்டல் வந்து நம்ம மோதுது, இல்ல 2 ம். கத்தி மோதுதுன்னா, அந்த 2 கத்தி வந்து ஆக்சுவலி மரக்கத்தியா இருக்கும், இல்ல அட்டக்கத்தியா இருக்கும். ஆமா. அது வந்து ஒரிஜினல் இது மோஸ்ட்லி குடுக்க மாட்டாங்க. ம். ஆனா உண்மையிலேயே எப்படி சவுண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். இந்த மாரி ஃபாலில ஸ்டுடியோக்குள்ள ரீகிரியேட் பண்ணுவாங்க. ஒரு வயலினோட அந்த போ இருக்கு இல்லையா? அந்த ம்ஹ்ம். போல வர அந்த நாரும், ஸ்ட்ரிங். ம். ஸ்ட்ரிங்கும் ஒரு மெட்டலோடைய இதையும் நீங்க வந்து 2யும் சேர்த்து பண்ணீங்கன்னா, ஒரு ம். ரிவர்பரேஷன் வரும். ஓகே. அந்த ரிவர்பரேஷன தான் அந்த கத்தியோட சேர்ந்து போடுவாங்க. அந்த ஏன்னா வந்து வாள் சண்டைக்குலாம் அந்த சவுண்ட் இதுலருந்து வருது. இதுலருந்து வர்றது. ம். ஸோ இப்ப இத மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்ப ஐஸ்ல நடக்கிறது. ஐஸ்ல நடக்கணும். ஃபுட் ஸ்டெப் தான் மேஜரா ஃபாலில எடுப்பாங்க. ஏன்னா வந்து ஓகே. சினிமால வந்து ஷூட் பண்ணும்போது, ஃபுட் ஸ்டெப் ம். வந்து கவர் பண்ணவே முடியாது. ஆமா. ஸோ அவங்க எப்படி வேகமா ஓடலாம். இப்ப 2 ம். பேர் ஓடலாம். பூட்ஸ் போட்டா ஒரு மாரி கேட்கும். ம். ஆம் ஹீல்ஸ் போட்டா ஒரு மாரி கேட்கும். ம். தண்ணீல நடந்தா வேற மாரி கேட்கும். ஸோ ம். இப்ப இதெல்லாம் வந்து உள்ள ரீகிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வி வில் ரீகிரியேட் ஆர் ம். ரீசிமுலேட் எவ்ரிதிங். ஸோ ம். இப்ப அதனால வந்து ஒரு ஃபாலி ஸ்டுடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு 100 வகையான செருப்பு இருக்கும். ஓகே. கிழிஞ்ச செருப்பு இருக்கும். புது செருப்பு இருக்கும். ஹீல்ஸ் இருக்கும். ஹீல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வகையான செருப்பு இருக்கும். அது மாரி மேல் ஒரு ஹீல் போட்டு நடந்தா எவ்வளவு ஆ ம். அழுத்தம். பிரஷர் குடுப்பாங்க. ம்ஹ்ஹ்ம். ஃபீமேல் ஹீல் போட்டு நடந்தா எவ்வளவு ம். பிரஷர் குடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்க சிமுலேட் பண்ணணும். ஓகே. இப்ப ஐஸ்ல நடக்கணும். ஐஸ்ல நடந்தா ஆக்சுவலி நமக்கு பெரிய சவுண்ட் வராது. ம். ஆனா நீங்க எல்லா படத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஐஸ்ல நடந்தா ஒரு ஒரு மாரி ஒரு சவுண்ட் வரும். ஓகே. அத ரீகிரியேட் பண்றதுக்கு முட்டை ஓடு, ம். ஆம் இது வந்து மண்ணுல போட்டு, ம். அந்த மேல நடக்கும்போது உங்களுக்கு ஒரு சவுண்ட் வரும். அது உடையும் ஆக்சுவலி. அந்த முட்டை ம். ஓடு உடையும் நொறுங்கும். இல்லையா? ம். நொறுங்கும். நொறுங்கும்போது ஒரு சவுண்ட் வரும். அத ம். வந்து மேனிபுலேட் பண்ணி, ஈக்யூ பண்ணி தான் ஐஸ்ல நடக்கிற மாரி காமிப்பாங்க. ஓகே, ஓகே. ஸோ இந்த ம். மாரி வந்து அது போயிட்டே இருக்கும். இப்போ வந்து நீங்க மீட் சொன்னீங்க இல்லையா? ம். குத்துனா வந்து மீட்ல வந்து சவுண்ட் கேட்கும். அ இன்னும் சிலதெல்லாம் ஒரிஜினலா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்சன். ஒரு ம். கிட்சன் வந்து ஒரு ஆம்பியன்ஸ் காமிக்கணும். பாத்திரம் வெளக்குறதுக்கு வந்து உள்ள தண்ணீல வந்து தட்டு கழுவுறதோ, இல்ல ம். வந்து இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்டாரண்ட்ல வந்து டீ சாப்பிடுறது, ஸ்பூன வச்சு சுகர வந்து மிக்ஸ் பண்றது. ம். இது எல்லாமே ஒரிஜினல். அப்படியே நம்ம ரீகிரியேட் பண்ணிடுவோம். ரீகிரியேட் பண்ண முடியாத சவுண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெர்மினேட்டர் படத்துல ஒரு ம். ஏலியனோ, இல்ல வந்து ஒரு ரோபோட்டோ வருது. ஒரு ஹீரோ வந்து அதுல ரோபோட். ம். இப்ப கை மூவ் பண்ணும்போது நமக்கு சவுண்ட் வராது. ஆனா கை மூவ் பண்ணும்போது ஒரு மெக்கானிக்கல் சவுண்ட் வரணும். ம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்திரன். எந்திரன்ல வந்து இப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ரோபோவாவும் நடிப்பாரு. டாக்டர் ஹியூமனாவும் நடிப்பாரா? வசீகராவும் நடிப்பாரு. அப்ப இவருக்கு வந்து இந்த சவுண்ட் மாறும். இவருக்கு இந்த சவுண்ட் வராது. ம். ஸோ இப்ப இதெல்லாம் வந்து ரீகிரியேட் பண்றது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி அ ஜாப் ஆஃப் சவுண்ட் டிசைனர்.